வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் முதல் இடை பருவத் தேர்வு, அதாவது ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுமாங்க. ஸோ அதில் ஜூலை மாத தேர்வுக்குரிய பாடங்கள் நிறைய இருந்தாலும் நிறைய மாவட்டங்களில் 6 பாடங்கள் எடுத்திருப்பாங்க. வரலாறில் 2 பாடம், புவியியலில் 2 பாடம், குடிமையியலில் 1 பாடம், பொருளியலில் 1 பாடம் என்பதன் அடிப்படையில் 6 பாடங்களிலிருந்து 50 மதிப்பெண்களுக்கு சில மாவட்டங்களில் எடுத்துக்கலாம். சில மாவட்டங்களில் 100 மதிப்பெண்களுக்கு 10 பாடங்களை வச்சு கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 6 பாடங்கள், வரலாறில் 2, புவியியலில் 2, குடிமையியல் 1, பொருளியல் 1, இந்த பகுதியிலிருந்து ஜூலை மாத தேர்வுக்கு கேட்கப்படக்கூடிய மிக முக்கிய வினாக்கள், அதுவும் அரசு தேர்வில் கேட்கப்பட்ட மிக முக்கிய வினாக்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். 2 மதிப்பெண் வினா மற்றும் 5 மதிப்பெண் வினா. ஸோ மாணவர்கள் இதை குறிப்பெடுத்து வச்சு படிங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 மார்க்கில் மூவர் கூட்டு நாடுகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பதுங்குகுழி போர், அதுமாதிரி பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான காரணம். இந்த 3 கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, நல்லா படித்து வச்சுக்கணும். ஸோ அடுத்து இதில் 5 மார்க் அப்படிங்கும்போது ஜெர்மனியுடன் தொடர்புடைய வெர்சைஸ் உடன்படிக்கையுடைய சரத்துக்கள், அதே மாதிரி முதல் உலகப் போர் ஏற்பட முக்கிய காரணங்கள். இந்த 2 பிக் கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் லெசனில் வரலாறுல. அடுத்து 2வது லெசன் அப்படிங்கும்போது பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது, இது 2 மதிப்பெண்னா. அதே மாதிரி டாலர் ஏகாதிபத்தியம், இந்த 2 கேள்வியில் கண்டிப்பாக ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வெள்ளை பயங்கரவாதம் கூட நீங்கள் படித்து வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 5 மார்க் அப்படிங்கும்போது தென்னாப்பிரிக்க தேசிய அரசியலின் எழுச்சி வளர்ச்சி குறித்து விவரிக்கவும், இதை படித்து வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான கேள்வியாக இதை நீங்கள் படிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புவியியல் பகுதியில் இமயமலையினுடைய முக்கியத்துவம், அது உட்பிரிவுகள் மற்றும் முக்கியத்துவம் நல்லா படிச்சுக்கோங்க. கங்கை ஆற்றினுடைய வடிநிலம் குறித்து குறிப்பெழுதுக, விரிவான விடையில் இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இந்த 2 மார்க் அப்படிங்கும்போது இந்தியாவினுடைய அண்டை நாடுகள், இந்தியாவின் மேற்கு நோக்கி பாய்மார்கள், தக்கான விடுமி, லட்சத்தீவு, கண்டிப்பாக இதில் ஏதாவது 2 மார்க் கொஷின் கேட்டுருவாங்க. ஸோ நல்லா இதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லெசனில், புவியியலில் செகண்ட் லெசன் அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமான 2 மார்க் அப்படின்னா காலநிலையை பாதிக்கும் காரணிகள், அது மாதிரி இந்தியாவினுடைய 4 பருவ காலங்கள், அதிக மழை பெறும் பகுதிகள், அடுத்து வெப்ப குறைவு விகிதம், இது நல்லா படித்து வச்சுக்கோங்க 2 மார்க்கில். அது மாதிரி வேறுபாட்டில் வானிலை காலநிலை, அதே நேரத்தில் வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று வேறுபாடு, கிழக்கு கடற்கரை சமவெளி, மேற்கு கடற்கரை சமவெளி. ஸோ இதெல்லாம் நல்லா நீங்கள் படித்து வச்சுக்கணும். அது மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை வேறுபாடில் இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்கு நீங்கள் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். ஸோ அதே நேரத்தில் 5 மார்க் அப்படிங்கும்போது தென்மேற்கு பருவக்காற்று குறித்து குறிப்பு விரிவான விடையளி, அதே நேரம் இந்திய காடுகள் பற்றி விவரிக்க. ஸோ இந்த 2 5 மார்க்கை இந்த 2வது பாடத்தில் நீங்கள் படித்தா போதுமானது. நல்லா படிங்க, குறிப்பெடுத்து வச்சு படிங்க. அதே மாதிரி குடிமையல் பகுதியில் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், அது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு. அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க். அது 3 5 மார்க் இருக்குது. அதை நீங்கள் படிச்சுக்கிட்டாலே அரசு தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு பதிவாக அது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 மார்க் அப்படிங்கும்போது அந்த குடிமையல் பகுதியில் செம்மொழிகள் வரும்னு நினைக்கிறேன். செம்மொழிகள் அந்த கேள்வி வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேள்வி நல்லா படிச்சுக்கோங்க. நீதிப்பேராணை ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுமாதிரி குடியுரிமை என்பது பொருள், அடிப்படை உரிமைகள், இந்த 4லேருந்து அடிக்கடி ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுமாதிரி தேசிய அவசர நிலை ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ அதேமாதிரி எக்கனாமிக்கில் நாட்டு வருமானம் என்றால் என்ன, தனிநபர் வருமானம் என்றால் என்ன, அதே மாதிரி ஜிடிபியினுடைய முக்கியத்துவம், இதுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க 2 மார்க் கொஸ்டினில். அதே நேரத்தில் 5 மார்க் அப்படிங்கும்போது நாட்டு வருமானத்தை கணக்கிடக்கூடிய வழிமுறைகள், சரிங்களா, நாட்டு வருமானம் அறிவதன் அவசியம். ஸோ இந்த கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலே இந்த ஜூலை மாத தேர்வில் நீங்கள் முழு மதிப்பெண்களை பெறலாம். ஸோ இது மாதிரி 1 மதிப்பெண் வினாக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அரசு தேர்வு, கடந்த ஆண்டு தேர்வு, கடந்த ஆண்டுகளில் உங்கள் ஸ்கூலில் நடந்திருக்கும்ல காலாண்டு, அரையாண்டு, ஸோ இந்த பாடப்பகுதிகள் அந்த தேர்வில் இடம்பெற்றிருந்தால் அதையும் நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 மதிப்பெண்களை இந்த ஜூலை மாத தேர்வில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் சமூக அறிவியல் பாடத்தில் உறுதியாக பெறலாம் என்பது என்னுடைய கருத்து. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை இதை கேளுங்க, குறிப்பெடுத்து வச்சு படிங்க. தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள்.